நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை நீடிப்பது தொடர்பாக ஏற்பட்டுள்ள சர்ச்சை தொடர்பில் பேராசிரியர் சட்டத்தரணி பிரதீபா மகாநாமயேவா இன்று ஏற்பாடு செய்திருந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து வெளியிட்டார். Platina 100 electronic fuel injection தொழில்நுட்பத்துடன் AVP Motor Company Private Limited இடமிருந்து அதிகாரனே சுவாதீனத்வே කියන இன்று நீதிமன்றத்தின் சுயாதீன தன்மை என்பது மிக முக்கியமானதொரு விடயமாகும். இந்த சந்தர்ப்பத்தில் புதிய நீதவான்கள் ஆட்சேர்ப்பு செய்யப்பட்டுள்ளனர். அது நல்லது. வினைத்திறன் அடிப்படையில் இதனை நாம் எவ்வாறு முன்னோக்கி கொண்டு செல்வது? வினைத்திறன் அடிப்படையில் முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டுமாயின் பொதுமக்கள் ஆணை ஒன்றை வழங்கியுள்ளனர். அதாவது பொதுமக்கள் பாராளுமன்றத்துக்கு தமது இறையாண்மையை வழங்கியுள்ளனர். தற்போது பெருமளவில் கலந்துரையாடலுக்கு உள்ளாகியிருப்பது உயர் நீதிமன்றம் மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை நீடிப்பது தொடர்பிலாகும். சர்வதேச ரீதியாக இது எவ்வாறு நடைமுறைப்படுத்தப்படுகின்றது என்பதே இங்கு மிக முக்கியமான விடயம். இப்போது ஏனைய நாடுகளை எடுத்துக்கொண்டால் கிழக்கு கரிபியன் நாடுகள் போன்ற நாடுகளின் தலைவர்கள் கலந்துரையாடுகின்றார்கள். அவர்களின் உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் வயதை 65 70 வரை அதிகரிப்பதற்கு பங்களாதேஷிலும் அவ்வாறே செய்யப்பட்டது. பொதுநலவாய நாடுகளை எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த பொதுநலவாய நாடுகளில் பெரும்பாலானவற்றில் ஒட்டுமொத்தமாக உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது 70ஆகவே காணப்படுகின்றது. 71 72 அது போன்றதொரு முறையே இன்று உலகில் புதிதாக நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது. நீதிமன்ற நீதிபதிகளின் பதவிக்காலத்தை நீடிப்பது அனைத்து நீதிமன்றங்களுக்கும் பொருந்தும் வகையில் அமைய வேண்டுமா? அரசின் முன்மொழிவு ஒன்றும் இருப்பதாக நான் நினைக்கின்றேன். அனைத்து நீதிமன்றங்களினதும் நீதிபதிகளின் வயதை அவ்வாறு 2 அல்லது 3 வருடங்களால் நீடிப்பது தொடர்பில் தீவிரமான கலந்துரையாடல் ஒன்று நிலவுகின்றது. அது அவசியமானது. உயர் நீதிமன்றங்கள் முதல் கீழ் நீதிமன்றங்கள் வரை அந்த அனைத்து நீதிபதிகளினதும் வயதை நிச்சயமாக அவ்வாறு மாற்றுவதாயின் அந்த சந்தர்ப்பத்துக்கு இடமளிக்க வேண்டும். ஏனெனில் ஊழல், மோசடி, லஞ்சம் போன்றன நேர்மையான தூய்மையானதொரு அரசு சேவையை உருவாக்குவதையே மக்கள் எதிர்பார்த்தார்கள். அப்படியாயின் அத்தகைய அரசு சேவையை உருவாக்கும் நிறுவனங்கள் மிகவும் முக்கியமானவை. லஞ்ச ஊழல் ஒழிப்பு சட்டத்தின் கீழ் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவானது மிகவும் வினைத்திறனாகவும் மிகவும் அச்சமின்றியும் அந்த கடமைகளை செய்து வருகின்றது என்பதை நாம் அறிவோம். எனவே அதனையே மக்கள் எதிர்பார்த்தார்கள். அடிப்படையில் இந்த பொறிமுறை முன்னோக்கி செல்ல வேண்டும். அவ்வாறு முன்னோக்கி செல்வதே மக்கள் இறையாண்மை என்பதாகும். இறுதியாக உயர்ந்தவர்கள் யார்? மக்களே. தற்போது ஊழல் ஒழிப்பு குறியீட்டில் இலங்கைக்கு ஒரு நல்ல இடம் கிடைத்துள்ளது என்பதை நாம் அறிவோம். சமாதான குறியீட்டிலும் இலங்கை ஒரு நல்ல இடத்துக்கு சென்றுள்ளது. எனவே இவ்வாறு போய்கொண்டிருக்கும் ஒரு சந்தர்ப்பத்தில் நீதிமன்றத்தின் சுயாதீனத்தன்மை பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதே மிக முக்கியமான விடயமாகும். இப்போது கடந்த தேர்தலில் நாட்டு மக்கள் ஊழல்வாதிகளுக்கு தண்டனை வழங்குமாறு கோரியே மக்கள் ஆணையை வெளிப்படுத்தியிருந்தனர். அதற்கு நீதிமன்ற கட்டமைப்பின் வினைத்திறன் அத்தியாவசியமானதாகும். அதனை எவ்வாறு செய்ய முடியும்? இந்த நீதிமன்ற நீதிபதிகளின் பதவிக்காலத்தை நீடிப்பது மக்கள் ஆணைக்கு ஏற்றதா இல்லையா? ஒரு விடயம், மோசடியற்ற ஊழலற்ற ஒரு நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும். அந்த மோசடியற்ற ஊழலற்ற நாட்டை கட்டியெழுப்பும் போது மோசடியும் ஊழலும் இல்லாமல் போனால் தானாகவே பொருளாதார பிரச்சனைகளையும் தீர்த்துக் கொள்ள முடியும். அவ்வாறு தீர்த்துக் கொள்ளும் போது நீதிமன்றங்களின் வழக்குகள் விரைவாக தீர்க்கப்பட வேண்டும் என்பதே மிக முக்கியமான விடயமாகும். மக்கள் எதிர்பார்த்த ஒரு விடயம் இருக்கின்றது. அதே போன்று இந்த வழக்குகளை அவர்கள் காலையிலிருந்து இரவு வரை விசாரிக்கும் சந்தர்ப்பங்கள் ஏனைய நாடுகளில் காணப்படுகின்றன. அவை அந்த கட்டமைப்புகளில் உருவாக்கப்பட்டுள்ளன. எனவே அங்கு நீதிபதிகள் அறிவும் முதிர்ச்சியும் மிக முக்கியமானதாகவே அமைகின்றது. அதே போன்று தற்போது இந்த நீதிபதிகளின் பதவிக்காலம் தொடர்பில் பெரும்பாலான அரசியல்வாதிகள் விமர்சனங்களை முன்வைக்கின்றனர். இருப்பினும் பெரும்பாலானவர்கள் தம் மீது வழக்குகள் உள்ள அரசியல்வாதிகளே இந்த விமர்சனங்களை செய்து இந்த முறையில் கருத்துக்கள் வெளியிடப்படுவது குறித்து உங்களது கருத்து என்ன? உண்மையில் மக்கள் எங்கே இருக்கின்றார்கள் என்பதைத்தான் பார்க்க வேண்டும். மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. மக்கள் பொறுப்பு என்பது மிகவும் முக்கியமானது. அந்த மக்கள் நம்பிக்கையுடன் இந்த முறையில் லஞ்ச ஊழல்களை தடுப்பதற்கும் எதிர்காலத்தில் சட்ட சீர்திருத்தங்களை கொண்டுவரப்பட்டு பொருளாதார பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் அவசியமானது ஒரு பொறிமுறை இருப்பதாக மக்கள் நினைக்கின்றார்கள். எனவே நாம் அதனை பார்க்க வேண்டும்.